ரக்ஷபந்தன் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரஸ் மீட் மூலமாக தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அன்பு சகோதரர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷபந்தன் வாழ்த்துக்களை என்னுடைய சகோதரியாக இருந்து என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் எங்களுடைய தொகுதியான நான் விருதாச்சலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு அவையிலே நான் பதிய வச்சிருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக மணிமுத்தாறு கரை கட்டணும், 2 பக்கமும் கரை கட்டுறது. விருதாச்சலத்தில் இருக்கின்ற தெப்பக்குளம் நீர் வழி பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, மழை நீர் வடிகால் வைக்க வேண்டும். பாதாள சாக்கடை திட்டத்தை அங்கு கொண்டு வர வேண்டும். பழைய குடியிருப்புகள் இன்னைக்கு மிகவும் சேதமடைந்ததை எல்லாம் புதுப்பித்து தர வேண்டும். பட்டா ஈபி கொடுத்து கூட இன்னைக்கும் மக்களுக்கு உரிய எந்த வசதியும் விருதாச்சலத்தில் நிறைய இடத்துல இல்லை. அதையும் இன்னைக்கு கவனத்தில் கொண்டு வர வந்திருக்கேன். விருதாச்சலம் பகுதியில் பூதாமூர் அப்படின்ற இடத்துல வீட்டு வசதி குடியிருப்புகள் மிகவும் சேதமடைந்த ஒரு நிலையில் இருக்குது. அதை டெமாலிஷ் பண்ணி புது கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்பதையும், மங்களம்பேட்டை வடவாடி போன்ற ஊரில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இங்கே மனைப்பிரிவு அங்கீகாரம் கட்டிட அனுமதி பெறும் வகையில் தாமதம் இல்லாமல் அது உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும், அது விருதாச்சலத்திலே மிக முக்கியமானது மணிமுத்தாறு. ஆனால் அங்கே கழிவு நீர்களும் குப்பை கொட்டும் ஒரு இடமாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அதை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக அங்கே ஒரு சுத்தமான சுகாதாரமான மணிமுத்தாரை மீட்டு தர வேண்டும் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் அம்ரிட் திட்டத்தின் மூலம் பாதாள சாக்கடை திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றி தரணும்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி விருதாச்சலத்தில் இருக்கிற நகராட்சிக்குட்பட்ட 2வது வார்டு புதுக்குப்பத்தில் பட்டா இருந்தும் அந்த மக்களுக்கு கரண்ட் வசதியோ எந்த ஃபெசிலிட்டியோ இன்னும் இல்லை. அதை நிச்சயம் செய்து தரணும். வீட்டு வசதி துறையில் விருதாச்சலத்தில் வேப்பூர் மங்களம்பேட்டை போன்ற இடங்களில் புதிதாக கோட்ரஸ் கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கை. அதே மாதிரி இங்கே தூய்மை பணியாளர்கள் நீண்ட நெடிய நாளாக அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த அரசு அவர்களை கவனத்திலே கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும், சம்பள உயர்வையும், பாதுகாப்பையும், மருத்துவ காப்பீட்டையும் இது போன்ற வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு குடியிருப்புகளையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த அரசு நிச்சயம் நியாயத்தை, நீதியை வழங்க வேண்டும். அவர்கள் போராட்டத்திற்கு செவிசாய்த்து அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை அவையிலையுமே நான் பதிய வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஆட்டோ டாக்ஸியை நம்பி வாழ்கின்ற சகோதரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதுகாப்பான, அதே நேரத்தில் வீடோ வசதியோ சம்பள உயர்வோ இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் என்பது போன்ற என் கருத்துக்களை இன்றைக்கு நான் பதிய வைத்திருக்கிறேன். சரிங்களா? ஆமாம், சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரிய அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு பெண்ணை ஆசிட் ஊற்றி கொலை பண்ணியிருக்காங்க. பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி காவல்துறை, அதை முதலமைச்சர் கையில் இருக்க அந்த துறை, நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு அதை உரிய நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இல்லை சீக்கிரம், ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்க. அதனால் நிறைய பேர் வெளியூர்களில் இருந்து தங்கியிருக்கிறவங்க இந்த 2 நாள் லீவில் ஊருக்கு போகணுன்னு நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுட்டு இத்தனை மணிக்குள்ளே அவை முடியணும்னு சொல்லி எல்லாரும் உள்ளே பேசுகிறாங்க. ஸோ அவங்க சார்பாக நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் பேசினேன். 1:30 மணிக்குள்ளே இந்த அவை முடிந்தால் ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, எத்தனையோ வேலைகள் இருக்குதுன்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை செய்ய முடியும்.
தம்பி ஆதவர்ஜுன் இல்லை, அதனால இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு தான் இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை, சட்டசபையில் சண்டையும் ஓய்வதில்லை போல இருக்கு. ஆனால் நிச்சயமாக இது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இன்னைக்கு ஒரே ஒரு துறையை சார்ந்த மானிய கோரிக்கை, இப்போ அதுவே 5-6 மானிய கோரிக்கை இருந்தால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம். ஒரே ஒரு மானிய கோரிக்கை என்றதுனால எல்லாரும் மாதிரி நானும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. அதில் 6 நிமிஷம் நான் முடித்து 4 நிமிஷம் சேவ் பண்ணி பேரவைத் தலைவரிடம் அந்த 4 நிமிஷத்தை அடுத்த நம்ம உறுப்பினர் பேசுவதற்கு நான் ஏதுவாக இருந்திருக்கேன். இது மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்டு டைமிங்கில் முடித்தா நிச்சயமாக சபை மிக சிறப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சி மக்கள் பிரச்சனையும் நாம் சொல்லி மானிய கோரிக்கை பற்றியும் விவாதம் செய்து மக்களுக்கு அது திட்டங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் வாயில் வடை சுடுறது பதில் அந்த வடைன்னு லஞ்ச் டைம்னு எல்லாருக்கும் பசி வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் சொன்னேன், வடை என்பது திட்டங்களாக மக்களை போய் சேரணும். இந்த மானிய கோரிக்கையில் பேசப்படும் திட்டங்கள் மக்களை சென்று அடையணும். அதுதான் உண்மையான வெற்றி என்பதை இன்னைக்கு நான் பதிய வைத்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் காரை பத்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும்தான். நான் சொல்றேன். அதுதான் இல்லை, உங்க பேர் நோட் பண்ணிக்கப்பா. அவருக்கு கார் இல்லை போல இருக்கு. இன்னைக்கு தனி ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க. உரிய நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். அது வேணான்னு சொல்றது 1 செகண்ட் ஆயிருங்க. Let us wait and see what's going to happen.